மும்பையைச் சேர்ந்த போதை மாத்திரைகள் கடத்தல் கும்பல் தாம்பரத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம். மீரான், இந்த கைது சம்பவத்தின் பின்னணி என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை தாம்பரம் பகுதியில் மும்பையிலிருந்து போதை மாத்திரைகளை கடத்தி வந்து இங்கு விற்பனை செய்து வந்த கும்பலை தாம்பரம் போலீசார் அதிரடியாக பிடித்துள்ளார்கள். இந்த சம்பவமானது தற்போது இந்த பகுதியில் வந்து ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. தமிழக அரசின் போதை ஒழிப்பு திட்டத்தின் கீழ் தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகம் முழுவதுமாக தீவிரமாக போதை ஒழிப்பு நடவடிக்கைகளை எடுக்கும்படி தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் பிரேமானந்த் சின்ஹா உத்தரவிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் தாம்பரம் மாநகர காவல் நிலையில் இருக்கின்ற அனைத்து காவல் நிலையங்களிலும் தற்போது தீவிரமாக அந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பலை பிடிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக தாம்பரம் காவல் நிலைய ஆய்வாளர் செல்லத்துறை தலைமையில் இந்த பகுதியில் யார் யாரெல்லாம் போதைப் பொருள் விற்பனை செய்கிறார்கள் என்பது தொடர்பாக ரகசிய தகவலின் அடிப்படையில் தீவிரமாக அவர்கள் விசாரணை நடத்தி வந்தார்கள். ஒரு கும்பல் தொடர்ந்து மும்பை, பெங்களூர் போன்ற பல்வேறு பகுதியிலிருந்து போதை மாத்திரைகளை வாங்கி வந்து இந்த சென்னை புறநகர் பகுதியில் விற்பனை செய்து வருவது தொடர்பான ஒரு ரகசிய தகவல் தாம்பரம் போலீசாருக்கு கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து அவருடைய செல்போன் எண்களை ஆய்வு செய்து தீவிரமாக அவர்களை பின்தொடர்ந்து வந்தார்கள். இந்த நிலையில் தான் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக மும்பை பைக்குல்லா பகுதிக்கு சென்று அந்த போதை மாத்திரைகளை வாங்கி வந்த அந்த கும்பலானது அங்கிருந்து சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினல் ரயில் நிலையத்தில் புறப்பட்டு ஆந்திரா மாநிலம் கடப்பாக்கு வந்து இறங்கியிருக்கிறார்கள். ஆந்திரா மாநிலம் கடப்பாவிலிருந்து பூந்தமல்லி திருப்பதி சாலை வழியாக அவர்கள் வந்து சென்னை புறநகர் பகுதியான முடிச்சூருக்கு அந்த போதை மாத்திரைகள் வந்த தகவலானது போலீசாருக்கு தெரிய வந்தது. அதை தொடர்ந்து அவர்களை பின்தொடர்ந்து வந்த நிலையில் வந்து தாம்பரம் அருகே இருக்கின்ற கடப்பேரி அற்புதம் நகர் சுடுகாடு பகுதியில் வந்து அவர்கள் வந்து இந்த போதை மாத்திரைகளை விற்பனை செய்யும் போது கைவலயமாக அவர்களை மடக்கி பிடித்து 4 பேரை அவர்கள் வந்து போலீசார் வந்து கைது செய்திருக்கிறார்கள். பனிமங்கலம் பகுதியை சேர்ந்த சக்திவேல், அதேபோல பெரும்பாக்கம் பகுதியை சேர்ந்த மனோஜ்குமார், அதேபோல மன்னிவாக்கம் பகுதியை சேர்ந்த ரஞ்சித்குமார், தாம்பரம் கடப்பேரி பகுதியை சேர்ந்த ரூபன் ஆகிய 4 பேரை வந்து அவர்கள் போலீசார் விசாரித்தார்கள். இவர்கள் 3 பேர்கள் மீது பல்வேறு வழக்குகள் இருக்கிறது. இவர்களிடமிருந்து 400 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதுக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்களையும் கைப்பற்றியிருக்கிறார்கள். 3 பட்டா கத்தி அறிவால், அதுபோல பொதுமக்களை மிரட்டுவதற்காக அவர்கள் வைத்திருந்த போலி துப்பாக்கியையும் தற்போது போலீசார் பறிமுதல் செய்து அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இவர்கள் யார் யாருக்கெல்லாம் இந்த போதை மாத்திரைகளை விற்பனை செய்தார்கள், இந்த பகுதியில் இருக்கின்ற கல்லூரி மாணவர்களுக்கு இவர்கள் விற்பனை செய்தார்களா என்பது தொடர்பான தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. போதை மருந்து கும்பல் தாம்பரம் பகுதியில் பிடிப்பட்ட சம்பவமானது இந்த பகுதியில் வந்து ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மீரான். தமிழக அரசின் ஸ்டாப் ட்ரக்ஸ் ஸ்டார்ட் ரன் நடவடிக்கையின் கீழ் மும்பையிலிருந்து தமிழகத்திற்கு போதை மாத்திரைகளை கடத்திய கும்பலை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.